தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக டெபாசிட் இழக்கும் தொகுதி. அதிமுக டெபாசிட் இழக்கும் தொகுதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அதிமுக 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. வாக்கு எண்ணிக்கைக்காக வேண்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் காத்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது. அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது. அது செல்வி ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த காலத்திலேயே அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது. செல்வி ஜெயலலிதா அதிமுகவுக்கு தலைமை தாங்கி தேர்தலை சந்தித்த அந்த காலத்திலேயே அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது. அது எந்த தொகுதி என்றால் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது. அங்கு போட்டி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 3 லட்சம் வாக்குகளை வரை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு அந்த தொகுதியில் 4வது இடம்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 1 லட்சம் வாக்குகளை அதிமுக அந்த தொகுதியில் பெறுவதே அதிகம் என்று கூறப்படுகிறது. ஆகவே கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது. இது அதிமுக தலைமைக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட, வழக்கமாக கன்னியாகுமரி அது தேசிய நீரோட்டத்தில் இணைந்த தொகுதி. காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் செல்வாக்கு இருக்கும், திராவிட கட்சிக்கு செல்வாக்கு கிடையாது. ஆக அந்த தொகுதியில் திமுகவோ அதிமுகவோ வெற்றி கொடி நாட்டியதாக வரலாறு கிடையாது. ஆகவே கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தொண்டர்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம் பொதுவாக அதிமுகவுக்கு எப்பொழுதுமே சாதகமாக இருந்தது இல்லை. குறிப்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது இல்லை. ஆகவே அதனை அதிமுக தொண்டர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றனர். ஆக கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் உறுதி என்று கூறப்படுகிறது. டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது.